உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே மீண்டும் இந்த தேசத்திலே இந்த நாட்களிலே வர கிருபை செய்தபடி தேவனை ஸ்தோத்தரிக்கிறது மட்டுமல்ல, உங்கள் அனைவருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்தும். விசேஷமாக பாஸ்டர் குடும்பம் அல்லேலூயா அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்போடு கூட எங்களை அழைத்து எங்களை உற்சாகப்படுத்தி ஒவ்வொரு முறையும் நாங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுடைய முகங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்குள்ளே ஒரு புதிய பலன். அல்லேலூயா. நாங்கள் பார்க்குறோம், வேதத்திலே பவுல் சொல்லுகிறார், என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், நாங்கள் ஓடுகிறவர்களை, அல்லேலூயா, தேவனை நேசிக்கிறவர்களை, ஆமேன், தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுதுதான் எங்களுக்குள்ளே புது பலன், அல்லேலூயா, புதிய உற்சாகத்தை நாங்கள் அடைய முடியும். ஆமேன். நாங்கள் பார்க்கிறோம், கடந்த 10 வருஷங்கள் கர்த்தர் இந்த ஊழியத்திலே கர்த்தர் எங்களை வழி நடத்தி வந்தார், ஜெயத்தை தந்தார். அல்லேலூயா. எங்களுடைய தேவன், ஆமேன், வேதம் சொல்லுகிற பிரகாரம் எங்களுடைய தேவன் பள்ளத்தாக்குகள் மலைகளுக்கு மாத்திரமல்ல பள்ளத்தாக்குகளுக்கும் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. மலைகளிலே நடக்கும் பொழுதும் அல்லேலூயா எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. பள்ளத்தாக்குகளை கடந்து போன பொழுதும் எங்களுக்கு கர்த்தர் எங்களை கைவிடாத கிருபையா எங்களை வழி நடத்தினார். ஆமேன். விசேஷமாக இந்த ஊழியத்துக்காக 10 வருடங்களாக நீங்கள் ஜெபித்து வருகிற உங்களுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் எங்களை வழி நடத்துகிறார், பலப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆமேன். அது மட்டுமல்ல, இந்த தேசத்தில் இருந்து உண்மையாவே உற்சாகமாக கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒரு சபையாக நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் இருக்கிறீங்க. சபையாக இருக்கிறது. நிச்சயமாய் கர்த்தர் அதுக்கான பலனை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இந்த நாட்களிலே நான் காலையிலே ஒரு இடத்துல ஊழியத்துக்காக கடந்து சென்றிருந்த பொழுது அங்கே லேடிஸுடைய ஒரு மீட்டிங் அங்கே பேசும்படியாக அன்போடு கூட அழைத்திருந்தாங்க. அங்கே போய் கொண்டிருக்கும் பொழுது சில சகோதரிகள் வந்து என்னை பார்த்து பேசினாங்க. நீங்கள் ஹோலிகோட் டிவி, ஆமீன், 2005ஆம் ஆண்டிலே நீங்கள் ஆரம்பித்த பொழுது சவுதி அரேபியாவிலே நாங்கள் இருந்தோம். அந்த டிவி மூலமாக எங்களுடைய வாழ்க்கை மாறிட்டு எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அந்த டிவி எங்களுடைய வாழ்க்கையிலே அல்லேலூயா அநேக காரியங்களை அல்லேலூயா தேவனுடைய பிள்ளைகளுக்கு செய்திருக்கிறதை நாங்கள் கண்டோம் என்று சொல்லி ஆமீன் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எதற்காக சொல்லுன்னு சொன்னால், நாங்கள் அறியாத ஜனங்கள் அல்லேலூயா எங்களை பார்க்கும் பொழுது, இப்படி சொல்லும் பொழுது, அதை கேட்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அல்லேலூயா. நாங்கள் ஒரு வேளை டிவியிலே தான் நாங்கள் பேசுவோம், ஆனால் எத்தனையோ ஜனங்களை தேவாவியானவர் தேற்றி அவர்களை தூக்கி விடுகிறவர்களாக கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் பார்க்கிறோம், ரோமரிலே 8ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற பிரகாரம், ரோமர் 8 15ஆம் வசனத்திலே இருந்து நாங்கள் பார்க்கிறோம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அல்லேலூயா. திரும்பவும் பயந்து போறதற்கு, ஹல்லேலூயா, திரும்பவும் சோர்ந்து போறதற்கு, ஹல்லேலூயா, திரும்பவும் பலவீனர் ஆவதற்கு அல்ல, கர்த்தர் தன்னுடைய ஆவியானவரை கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. நாங்கள் பலவான்களாக இருக்கும்படியாக கர்த்தர் அவருடைய ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று நாங்கள் கூப்பிடத்தக்க, ஹல்லேலூயா, நாங்கள் பிள்ளைகள் என்று சொல்லி தேவாவியானவர் ஹல்லேலூயா எங்களுடைய வாயினாலே தகப்பனே என்று கூப்பிடுகிற அந்த உறவை ஹல்லேலூயா எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து நாங்கள் வாசிப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடன் கூட சாட்சி கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? நல்லாக கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் அடிமைத்தனத்தினுடைய பிள்ளைகள் அல்ல. ஹல்லேலூயா.
எங்களுக்காக அல்லேலூயா இயேசு கிறிஸ்து யாவையும் செய்து முடித்து விட்டிருக்கிறார். அல்லேலூயா அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல ஆமென், தேவ ஆவியானவர் நாங்கள் யார் என்று சொல்லி எங்களுடைய ஐடென்டிட்டி என்னென்று சொல்லி அவர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறாரா. அல்லேலூயா. இந்த இடத்துல காலையில நாங்கள் அந்த ஊழியத்தை கடந்து போகிற நேரத்திலே என்னை அவங்க பார்த்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க, ஹோலிகோ டிவி அல்லேலூயா 2005ஆம் ஆண்டு தமிழ் அல்லேலூயா தமிழிலே வந்த ஃபர்ஸ்ட் ரிவைவல் டிவி என்று சொல்லி அவங்க சொன்னாங்க. அதை கேட்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாகிற தேவ பிள்ளைகளுக்கு என்று சொல்லி ஐடென்டிட்டியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவாவியானவர் எங்களுக்கு அந்த ஐடென்டிட்டியை உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறாரா. தேவனால் உண்டாக்கப்பட்ட ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று சொல்லி அல்லேலூயா தேவனுக்கு என்று சொல்லி பிரித்தெடுக்கப்பட்ட கிறிஸ்துவினாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட அவருடைய ஆவியை பெற்ற ஜனங்கள் என்று சொல்லி அவர் ஐடென்டிட்டியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஜெய கிறிஸ்து அல்லேலூயா எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து அனுதினமும் நடத்துகிறவராக என்று சொல்லி கிறிஸ்துவின் ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து அனுதினமும் என்ன சொல்கிறார், எங்களுடைய ஐடென்டிட்டி அல்லேலூயா நாங்கள் யார் என்பதை எங்களுக்கு அனுதினமும் அவர் உறுதிப்படுத்தி கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை பலப்படுத்தி நடத்துகிறவராக இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அல்லேலூயா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி ஆமென் தேவனுடைய பிள்ளை சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிசாசானவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஒன்று ராஜாக்களின் புத்தகத்திலே ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது மிகவும் அந்த சம்பவத்தில் இருந்த அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள முடிகிறது. பிசாசானவன் அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறு எதுக்குமே அவன் வரவில்லை என்று சொல்லி வார்த்தை சொல்லுவோம். ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். முதலாம் வசனத்திலிருந்து நாங்கள் வாசிப்போம். சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத்தான் சேனையெல்லாம் கூட்டிக் கொண்டு போய் சமாரியாவை முற்றுகை போட்டு அதன் மேல் யுத்தம் பண்ணினான். அவனோட கூட 32 ராஜாக்கள் இருந்ததும் அல்லாமல் குதிரைகளும் ரதங்களும் இருந்தது. ஹல்லேலூயா. இங்கே நாங்கள் பார்க்கிறோம் பென்னடாத் என்று சொல்லப்படுகிற சிரியா ஆமென் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை கூட எப்பொழுதும் பிசாசானவன் யுத்தம் பண்ணி கொண்டே இருந்தான். அந்த தேசத்தை 900க்கு மேற்பட்ட தடவை அந்த தேசத்தை இடித்து அந்த தேசத்தை அழிக்கும்படியாக சத்துருக்கள் திட்டம் போட்டாங்க. ஒவ்வொரு முறையும் அந்த தேசத்தை கட்டி எழுப்பினார் என்று சொல்லி சரித்திரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இஸ்ரவேலுக்கு கடந்து போன நாட்களிலே அந்த யூத பாஸ்தர்கள் எங்களிடத்திலே கூறி இருந்தாங்க, கர்த்தர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அன்பானவர்களே, இங்கே நாங்கள் பார்க்கிறோம் பென்னடாத் அவர் என்ன செய்கிறார், அவர் ராஜ்யங்களை சேர்த்து அங்கே இஸ்ரவேலோடு கூட இஸ்ரவேல் ராஜாவோடு கூட ஹல்லேலூயா என்ன செய்கிறார், சேலஞ்சை அவர் அனுப்புகிறார், ஒரு செய்தியை அனுப்புகிறார், யுத்தம் செய்யும்படியாக அங்கே கடந்து வருகிறார். இந்த ஜனம் சத்துருக்களாக இருக்கிறாங்க. யாருக்கு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேலுக்கு. ஹல்லேலூயா. இங்கே நாங்கள் பார்க்கிறோம், வாசிங்க தொடர்ந்து. அவன் நகரத்திற்குள் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபிடத்தில் சேனாபதிகளை அனுப்பி, உன்னுடைய வெள்ளியும் உன்னுடைய பொன்னும் என்னுடையது, உன்னுடைய ஸ்திரீகளும் உன்னுடைய குமாரருக்குள் சமர்த்தராய் இருக்கிறவர்களும் என்னுடையவர்கள் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. பென்னடாத் என்ன சொல்லுகிறார், உன்னுடைய வெள்ளியும் உன்னுடைய பொன்னும் யாருடையது? என்னுடையது. யாரை பார்த்து சொல்லுகிறார்? தேவனால் அழைக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து. ஹல்லேலூயா. தேவன் ஆசீர்வதித்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவன் ஹல்லேலூயா தன்னுடைய ஜனத்துக்கு கொடுத்த வெள்ளியும் பொன்னையும் ஹல்லேலூயா உன்னுடைய குமாரர்கள், உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய குமாரத்திகள், உன்னுடைய குடும்பம் என்னுடையது என்று சொல்லுகிறான் இந்த சத்துரு. ஹல்லேலூயா. அவன் ஒரு பொய்யன். இஸ்ரவேலின் தேவன் ஹல்லேலூயா ஜீவனுள்ள தேவன் அவர். இஸ்ரவேலுக்கு எப்பொழுது ஜெயம் கொடுத்து நடத்தி வருகிறவர். இங்கே ஒரு பயப்படத்தக்கதான ஒரு செய்தியை
இங்கே ராஜாவிடத்திலே அனுப்புகிறார். தேவ பிள்ளைகளை ஒரு வேளை பிசாசானவன் சொல்லலாம், அல்லேலூயா, உன்னுடைய பிள்ளைகள் என்னுடையவைகள், உனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஹெல்த், இந்த ஆரோக்கியம் என்னுடையது என்று சொல்லி பிசாசு உங்கள் மீது கையை வைக்கலாம். அல்லேலூயா, திட்டத்தை போடலாம். அல்லேலூயா, தேவ பிள்ளைகள் பிசாசானவனுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது ஆமென், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று இதனுடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவ பிள்ளைகள் விழிப்போடு கூட இருக்கும் பொழுது, தேவ பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது நாங்கள் நிச்சயமாகவே தேவ வல்லமையை தரித்து கொண்டு ஜனங்களாக பிசாசானவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக நாங்கள் இருக்க முடியும். இங்கே நாங்கள் வாசிக்கிறோம், தொடர்ந்து நாங்கள் வாசிப்போம். அந்த ஸ்தானாபதிகள் திரும்பவும் வந்து இஸ்ரவேலின் ராஜா அதற்கு பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய என் ஆண்டவனே, உம்முடைய வார்த்தையின்படியே நானும் எனக்கு உண்டான யாவும் உம்முடையவைகள் தான் என்று சொல்லி அனுப்பினான். ஹல்லேலூயா. ராஜா அறிக்கை செய்கிறார். என்னவா? அவர் பயந்து போனார். சூழ்நிலைகளை பார்த்ததுனாலே, ஹல்லேலூயா, பிரச்சனைகளை பார்த்ததுனாலே, சேலஞ்சுகளை சந்திக்கிறதுனாலே ஒருவேளை நாங்கள் சோர்ந்து போகலாம், பலவீனங்களை பார்த்து நாங்கள் சோர்ந்து போகலாம். ஆனாலும் கூட ஹல்லேலூயா, என்ன செய்யக்கூடாது? நாங்கள் வாயினாலே அறிக்கை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. என்னன்னு சொன்னால், அறிக்கை செய்யும் பொழுது பிசாசானவன் கொண்டு போறதுக்கு ஆயத்தமாக இருப்பார். ஜீவனும் மரணமும் வசனம் சொல்லுங்க, நாவின் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதா. ஜீவனும் மரணமும் உங்களுடைய வாயிலே தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இங்கே ராஜா திகில் கொண்டவராக அவசரப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அதனுடைய அடுத்த வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நடந்தது என்னது என்று சொல்லி, அந்த ஸ்தானாபதிகள் திரும்பவும் வந்து பெனாதாத் சொல்லுகிறது என்னவென்றால், உன் வெள்ளியையும் உன் பொன்னையும் உன் ஸ்திரீகளையும் உன் குமாரர்களையும் நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று உமக்கு சொல்லி அனுப்பினேனே. ஆனாலும் நாளை நேரத்தில் என் ஊழியக்காரரை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவர்கள் உன் வீட்டையும் உன் ஊழியக்காரரின் வீடுகளையும் சோதித்து உன் கண்ணுக்கு பிரியமானவைகள் எல்லாவற்றையும் தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு போவார்கள் என்றார் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. இங்கே ரெடி. ஹல்லேலூயா. திட்டம் இட்டாச்சு. என்னவா? வாயினால் அறிக்கை செய்து விட்டார் இஸ்ரவேலின் ராஜா. பிசாசு சொல்லுவான், ஆமென், தரிசனம் உன்னுடையதில்ல, என்னுடையது. ஆமென். ஊழியம் உன்னுடையதில்ல, என்னுடையது. ஜனங்க உன்னுடைய ஜனங்கள் அல்ல, என்னுடைய ஜனங்கள். ஹல்லேலூயா. குடும்பம், பிள்ளைகள் உன்னுடைய பிள்ளைகள் அல்ல, என்னுடைய பிள்ளைகள். கர்த்தர் கொடுக்கிற ஹல்லேலூயா உங்களுக்கு வைத்திருக்கிற காரியங்களுக்கு மேல ஹல்லேலூயா பிசாசானவனுக்கு அதிகாரம் இல்லை. அன்பானவர்களே, கர்த்தர் கொடுத்தது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா. இங்கே அவன் அங்கே வாயினால் அறிக்கை செய்ததுனாலே எல்லாவற்றையும் கொண்டு போறதற்கான எல்லா ஆயத்தத்தையும் அங்கே சத்துரு செய்து விட்டான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை ஆசீர்வதித்து அந்த ஜனத்தை அங்கே நாங்கள் பார்க்கிறோம். வசனம் உன்னுடைய கண்களுக்கு பிரியமானதை எல்லாம் என்ன செய்வாங்க? என்னுடைய ஊழியக்காரங்கள் அல்லேலூயா சத்துரு எல்லாவற்றையும் கொண்டு போய் விடுவாங்க. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறவர். கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனபடியினால் என்பானவர்களை பிசாசை நாங்கள் எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாக நாங்கள் மாறும் வரையிலும் அவன் எங்களுக்கு உரியவைகளை அவன் எடுத்து விடுவதற்கு போராடி கொண்டு தான் இருப்பான். இங்கே தொடர்ந்து நாங்கள் வாசிப்போம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேசத்தின் மூப்பரையெல்லாம் அழைப்பித்து, இவன் பொல்லாப்பு தேடுகிற விதத்தை கவனித்து பாருங்கள். என் ஸ்திரீகளையும் என் குமாரர்களையும் என் வெள்ளியையும் என் பொன்னையும் கேட்க இவன் என்னிடத்தில் ஆள் அனுப்பி இவன் என்னிடத்தில் ஆள் அனுப்பின போது நான் கொடுக்க மாட்டேன் என்று இவனுக்கு மறுக்கவில்லையே என்றான். அப்பொழுது சகல மூப்பரும் சகல ஜனங்களும் அவனை பார்த்து, நீர் அவனுக்கு செவி கொடுக்கவும் அவனுக்கு சம்மதிக்கவும் வேண்டாம் என்றார்கள். ஹல்லேலூயா. இங்கே ஜனங்க சொல்லுறாங்க, ஹல்லேலூயா, வேண்டாம், ஹல்லேலூயா, நீ சம்மதிக்கவே வேண்டாம். சம்மதித்தால் என்ன நடக்கும்? உடனடியாக கொண்டு போய் விடுவாங்க. நானும் நீங்களும் வாயினால் அறிக்கை செய்வோமானால், பலவீன நேரங்களிலே அவிசுவாசமான வார்த்தைகளை நாங்கள் பேசுவோமானால்,
பிசாசானவன் கொண்டு போறதுக்கு ஆயத்தமாகி விடுவான். அன்பானவர்களே, 10 வருஷங்கள் ஊழிய பாதையிலே ஹல்லேலூயா எத்தனையோ ஆமென் பாடுகள் வந்த பொழுது ஆமென் இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா, அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட ஆமென் தொடர்ந்து மோட கர்த்தர் கிருபை செய்தார். பள்ளத்தாக்குகள் வந்தது, ஹல்லேலூயா, பிரச்சனைகள் வந்தது. ஒரு தடவை எங்களுடைய வீட்டிலே கொஞ்சம் பாஸ்டர் லண்டனுக்கு வரும் பொழுது தான் நாங்கள் ஜாமான்கள் போய் வாங்குவோம். ஒரு தடவை அவர் வர லேட் ஆகிவிட்டது. அப்பொழுது நாங்கள் அவர் வந்த உடனே சொன்னேன், இங்கே சாப்பாட்டுக்கு எல்லாமே முடிந்து விட்டது, ஆகாரம் எதுவுமே இல்லாதபடிக்கு அப்படியான ஒரு சூழ்நிலையிலே நான் சமாளித்து கொண்டிருக்கிறேன் வீட்டிலே பிள்ளைகளை வைத்து. அப்பொழுது அவர் வந்த உடனே சொன்னேன், நீங்கள் ஒன்றுமே இல்லை வீட்டிலேன்னு சொல்லி. அவருக்கு சரியான கோபம் வந்து விட்டது. பாஸ்டருக்கு பிடிக்காத வசனம் நெகட்டிவான வசனங்கள். நெகட்டிவாக பேசினா அவருக்கு சரியான கோபம் வரும். அவிசுவாசமா பேசக்கூடாது, நெகட்டிவாக பேசக்கூடாது என்று சொல்லி எப்பவுமே என்னிடத்திலே சொல்லி கொண்டு இருப்பாங்க. ஆனா அந்த சூழ்நிலையிலே நான் அவரிடத்திலே அப்படி சொன்னது அவருக்கு கோபம் வந்தது. அப்பொழுது சொன்னா, ஏன் ஒன்றுமே இல்லை, சோஃபா இருக்கு, பெட் இருக்குது, எல்லாம் இருக்கு அப்படி என்று சொல்லி என்னோடு கூட கோபமா பேசினார். ஒன்றுமே இல்லைன்னு நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், ஒன்றுமே இல்லைன்னு சொன்னா ஒன்றுமே இல்லைன்னு தானே சொல்லுவோம். அப்படி நாங்கள் வாக்குவாதம் பட்டு கொண்டு இருக்கும் பொழுது பக்கத்து ரூமில் அழுது சத்தம் கேட்டுது. அங்கே போய் பார்த்தா எங்களுடைய மூத்த மகன் சலமோன் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தார். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, அப்பா அம்மா அவங்க 2 பேருக்குமே கஷ்டத்தினால தானே நீங்கள் பிரச்சனை பட்டு கொண்டு இருக்கிறீங்க, நாங்கள் வேலைக்கு போகிறோம், நாங்கள் உங்களை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்லிட்டு, அந்த பிள்ளை அழுத உடனே எங்களுக்கு வேதனை ஆயிட்டு. நாங்கள் சோர்ந்து போகும் பொழுது குடும்பமே சோர்ந்து போய்விடும். அல்லேலூயா. ஆனபடியாத்தான் பவுல் சொல்லுகிறார், என்னை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்க என்னை பின்பற்றுங்கள். சோர்ந்து போகாம தொடர்ந்து ஓடுகிற அல்லேலூயா ஜனங்களாக நாங்கள் இருக்கும் பொழுதுதான் எங்களுடைய ஆமென் ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி சபை சோர்ந்து போகாமல் என்ன தொடர்ந்து கர்த்தருக்காக ஓட முடியும். குடும்ப தலைவன் சோர்ந்து போகாமல் இருக்கும் பொழுதுதான் குடும்பம் ஹல்லேலூயா உற்சாகமாக காரியங்களை செய்ய முடியும். அந்த நாட்களிலே அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் கடந்து போனாலும் கூட கர்த்தர் எங்களை கூட இருந்து வழி நடத்தினார், எங்களை தூக்கி நிறுத்தினார். ஹல்லேலூயா. தேவைகளை கர்த்தர் அப்பப்போ அன்றென்ற ஆமென் வசனம் சொல்லும்போது அனுதினமும் எங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து நடத்தினார். அன்பானவர்களே, கர்த்தர் நல்லவர். பலவீனம் வரும் பொழுதுதான் பிசாசும் வருவான். இயேசு பசியோடு இருந்த நாட்களிலே தான் பிசாசு வந்தார். போராட்டத்திலே இருக்கும் பொழுதுதான் பிசாசு வருவான். ஒவ்வொரு பேரிலும் வருவான். அல்லேலூயா. இங்கே நாங்கள் பார்க்கிறோம், தொடர்ந்து நாங்கள் வாசிப்போம். அங்கே ராஜா ஒத்துக்கொள்ளாதபடிக்கு அங்கே அவர் எதிர்த்து நிற்கும்படியாக ஒரு ஆலோசனை வந்த பொழுதுதான் அன்பானவர்களை தொடர்ந்து நாங்கள் வாசிப்போம். அதனால் அவன் பெனாதாத்தின் ஸ்தானாபதிகளை நோக்கி, நீங்கள் ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீர் முதல் விசை உமது அடியானுக்கு சொல்லி அனுப்பின யாவும் செய்வேன், இந்த காரியத்தையோ நான் செய்யக்கூடாது என்று சொல்லுங்கள் என்றான். ஹல்லேலூயா. முதல் நீ கேட்டதெல்லாம் செய்தானா, இந்த காரியத்திலே மட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன், உனக்கு ஒத்து வர மாட்டேன் என்று எதிர்த்து நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எதிர்த்து நிற்கிற செய்தி வந்த உடனேயே அன்பானவர்களே 13ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அப்பொழுது தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாவிடத்தில் வந்து, இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் கண்டாயா, இதோ நானே கர்த்தர் என்று நீ அறியும்படி இன்றைக்கு அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஹல்லேலூயா. எப்பொழுது எதிர்த்து நீக்க தீர்மானம் எடுத்தாரோ இஸ்ரவேலின் ராஜா ஹல்லேலூயா பிசாசுக்கு ஒத்து போகாத படிக்கு ஹல்லேலூயா இல்லை, இது கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், கர்த்தர் கொடுத்த பொன், கர்த்தர் கொடுத்த வெள்ளி, கர்த்தர் கொடுத்த குடும்பம். ஹல்லேலூயா. பிசாசானவனுக்கு இதை நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி, அவனுக்கு நான் ஒத்து போக மாட்டேன் என்று சொல்லி எடுத்து நின்ற பொழுதே கர்த்தர் அவருக்கு துணை நிற்கிறவராக கடந்து வந்தார். அன்பானவர்களே, தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், இந்த ஜனத்தை உனக்கு நான் ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. இவர்கள் எத்தனை பேராக இருந்தாலும் சரி, அல்லேலூயா,
எத்தனை ராஜ்யங்கள் எடுத்து வந்தாலும் சரி, அல்லேலூயா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி ஆமென் சத்துருவை முறியடிக்கிறவர்களாக மாற வேண்டும். ஒரு வாலிப பிள்ளை அவளுடைய உடம்பிலே அவளுடைய பாவ வாழ்க்கையில அவள் சொல்லுகிறார், பாவ வாழ்க்கையினாலே அவளுடைய சரீரத்திலே ஒரு வியாதி, அந்த வியாதிக்காக கண்ணீரோடு கூட வந்து சபையிலே ஊழியக்காரரிடத்திலே அவள் ஜெபித்தார்கள். அந்த வியாதி அவளை விட்டு நீங்கிட்டு, ஆனாலும் கூட அவருடைய சரீரத்திலே எப்பொழுதும் ஒரு துன்நாட்டம், ஒரு தாங்க முடியாத நாட்டம், பப்ளிக்லே அவளால் போக முடியாது, நிற்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு துன்நாட்டமுடைய சரீரத்தில் இருந்து எப்பொழுதுமே புறப்பட்டு கொண்டே இருந்தது. ஒரு நாள் அவள் ஜெபம் பண்ணினாள், தனிமையாக இருந்து வீட்டிலே ஜெபம் பண்ணினாள். ஆண்டவரே, இந்த சரீரம் உம்முடைய ஆலயம் என்று சொல்லி இருக்கிறீரே, அப்படியானால் இந்த இந்த துர்நாற்றத்துக்கு இந்த சரீரத்திலே அதிகாரம் இல்லை என்று சொல்லி அவள் வார்த்தையை அறிக்கை செய்த பொழுதே அங்கே அந்த துர்நாற்றம் அவளை விட்டு கடந்து போய்விட்டது. அன்பானவர்களே, கர்த்தர் பரிபூரண விடுதலையை அவளுக்கு கொடுத்தார். புதிய வாழ்க்கையிலே அவள் கடந்து சென்றாள். ஜீவனும் மரணமும் எங்களுடைய நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. பிசாசுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதிர்த்து நின்றார். சில நேரங்களிலே நாங்கள் யோசிக்கிறோம், ஒரு பிரச்சனை போயிட்டுன்னு சொல்லி ஃப்ரீயா இருக்கிறோம், பார்த்தா சடன அடுத்த பிரச்சனை வருது. இப்படித்தான் நாங்கள் என்ன செய்கிறோம், பிரச்சனைகளை பார்த்து பார்த்து நாங்கள் சொந்த போகிறோம். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், அங்கே ஜனத்தை கர்த்தர் ராஜாக்கு கீழ்ப்படுத்தினார். ஆமென். ஜனங்களை எதிரிகளை முறியடித்தார், கர்த்தர் துணை நின்றார். அதுக்கு பிற்பாடு தீர்க்கதரிசி சொல்லுகிற அந்த வசனத்தை நாங்கள் தியானிப்போம். 22ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். பின்பு அந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் போய் உம்மை பலப்படுத்தி கொண்டு நீர் செய்யத்தக்கது இன்னதென்று கவனித்து பாரும், மறு வருஷத்திலே சீரியாவின் ராஜா உமக்கு விரோதமாக வருவான் என்றான். ஹல்லேலூயா. நீ போ, என்ன செய்ய வேண்டும், உன்னை பலப்படுத்தி. இப்பொழுது என்ன செய்தாச்சு, அந்த சத்துருவை கர்த்தர் முறியடித்து விட்டார். ஹல்லேலூயா. அவன் ஓடி போனான். ஹல்லேலூயா. ஆனாலும் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ போய் உறங்கிக் கொண்டிருக்காதே. ஹல்லேலூயா. நீ போய் என்ன செய், உன்னை பலப்படுத்திக்கொள். ஏன், அவன் திரும்பி வருவான். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்திலே ஜெயம் கிடைத்து விட்டால், பதில் கிடைத்து விட்டால் ஜெபத்துக்கு போதும், அப்படியே ஹாலிடே. ஜெபம் இல்ல, கர்த்தரை துதிக்கிறது இல்ல, வார்த்தை தியானிக்கிறது இல்ல, அப்படியே எல்லாத்தையும் நாங்க என்ன செய்கிறோம், ஸ்டாப் பண்ணி விடுகிறோம். ஆனால் அடுத்த தடவை பிரச்சனை வரும் பொழுதுதான் ஐயோ என்று சொல்லி நாங்கள் எழும்புறோம், கண்ணீர் வடிக்கிறோம். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், சத்துரு திரும்பி வருவான். நீ என்ன செய்ய வேண்டும், பலப்பட வேண்டும். பலப்படுகிற ஆமென் ஜெபிக்கிற பிள்ளைகள், அல்லேலூயா, தேவ பிரசன்னத்தில் இருக்கிற பிள்ளைகளை பிசாசானவன் தொட முடியாது. அவன் என்னதான் திட்டம் போட்டாலும் அவன் வெட்கப்பட்டு போய்விடுவான். அன்பானவர்களே, இங்கே அடுத்த வசனத்திலே நாங்கள் வாசிப்போம். சீரியாவின் ராஜாவுடைய ஊழியக்காரர் அவனை பார்த்து, அவர்களுடைய தேவர்கள் மலை தேவர்கள், அதனால் அவர்கள் நம்மை மேற்கொண்டார்கள், நாம் அவர்களோட சமபூமியிலே யுத்தம் பண்ணினால் நல்லது, ஆமென், அப்பொழுது அவர்களை மேற்கொள்வது நிச்சயம். ஹல்லேலூயா. பிசாசு திட்டம் போடுகிறான் மறுபடியும். ஹல்லேலூயா. என்னவா, இந்த சோர்வில், ஹல்லேலூயா, இந்த பிரச்சனையிலே தான் இவங்க என்ன செஞ்சாங்க, ஜெயம் எடுத்தாங்க. இன்னொரு பிரச்சனையை கொண்டு வரும் பொழுது, ஹல்லேலூயா, இந்த சூழ்நிலையில நாங்க இவங்களை என்ன செய்ய முடியும், முறியடிக்கலாம், விசுவாசத்தை நிர்மூலமாக்கி போடலாம். ஹல்லேலூயா. குடும்பங்களை அழித்து விடலாம், பிள்ளைகளை அழித்து விடலாம், வேலையை ஹல்லேலூயா என்ன செய்யலாம், முற்றிலும் நிறுத்தி விடலாம் என்று சொல்லியெல்லாம் பிசாசானவன் திட்டம் போடலாம். இங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்றைக்குத்தான் அவங்க என்ன செஞ்சாங்க, ஜெபம் பண்ணினாங்க, பாஸ்டர் ஓடினாங்க, ஹல்லேலூயா, அழுது புலம்பினாங்க, கர்த்தர் ஜெயம் கொடுத்தார். ஆனா இன்றைக்கு இந்த சூழ்நிலையில இவங்களை நாங்கள் தொடுவோம் என்று சொல்லி பிசாசு ஒரு வேலை திட்டங்களை போடலாம். இயேசு கிறிஸ்துவை அங்கே வசனம் சொல்ல சோதித்ததுக்கு பிற்பாடு அவன் சற்று நாட்கள், ஹல்லேலூயா, விலகி இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசு சீக்கிரமா எங்களை மறந்து போவான் என்று சொல்லி நீங்கள்
நினைக்காதுங்க. விசேஷமாய் தரிசனங்களை சுமந்து கொண்டு ஹல்லேலூயா ஊழியங்களை செய்கிற கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா தேவனுக்காக வாழுகிற ஜனங்களை ஹல்லேலூயா பிசாசு யாரை விழுங்கலாம் என்று சுற்றி திரியான்னு வேதம் சொல்லுகிறது. அன்பானவர், அவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இங்கே 28ஆம் வசனத்தை கடைசியாக நாங்கள் வாசித்து நான் பாசடத்திலே கொடுக்கிறேன். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாய் இராமல் மலைகளின் தேவனாய் இருக்கிறார் என்று சீரியர் சொல்லி இருக்கிறபடியால் நான் இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அதனால் நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே நாங்க பார்க்கிறோம், தேவ மனுஷன் தீர்க்கதரிசி அனுப்பி கர்த்தர் பேசுகிறார். ஆமென். நான் மலைகளுக்கு மாத்திரம் தேவன் அல்ல. ஹல்லேலூயா. தேவ பிள்ளை பள்ளத்தாக்கிலே இருக்கிற நேரத்திலும் அந்த பள்ளத்தாக்கிலும் கர்த்தாதி கர்த்தர் ஹல்லேலூயா இறங்கி தேவ பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்கிறவராக அவர் இருக்கிறார். அன்பானவர்களே, எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் எங்களுடைய தேவன் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை. ஆனப்படினாலே ஒருவேளை தாழ்ந்து போன ஒரு பள்ளத்தாக்கிலே நிற்கிறது போல எங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம். ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய ஊழியம் கூட அப்படி சில நேரங்களிலே அப்படி போய்கிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோம், ஃபைனான்ஸா எல்லா விதத்திலுமே. ஆனாலும் கூட ஆமென், மலைகளுக்கு மாத்திரமல்ல பள்ளத்தாக்குகளிலும் தேவனுமாயிருக்கிற கர்த்தர் எங்களோடு கூட இருந்து ஆமென் எங்களை வழி நடத்துகிறவராக ஜெயம் கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். அன்பானவர்கள், ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதி.